ஸ்கூல் ஃபைனல் படிக்க போகும்போது அப்போ ஃபாதர் சொன்னாங்க, ஒரு படம் ஒன்று ஓடிட்டுருக்கு மிட்லேண்டில், நீ போய் பாரு, இட்ஸ் a பிக் ஹிட் அப்படின்னாங்க. அங்கே போனால் ஒரு டிக்கெட் தான் கிடச்சிச்சு, லாஸ்ட் ரோவில். அதில் உட்காந்து பார்த்தேன். படம் பேர் 16 வயதினிலே. ஸோ அந்த படத்தை பார்த்த ஒட்டியும் ஐ வாஸ் டோட்டலி த்ரில்ட். அதில் ஒரு டோட்டலாக ஒரு நியூ, இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமா இந்த அளவு வந்திருக்கு, டோட்டலாக மாறி இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஃபிலிம்ஸ், அந்த 4-5 ஃபிலிம்ஸ் தமிழ் படம் போகிற வழியே வேறு வழிக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த 4-5 படமும் இயக்கியவர் திரு பாரதிராஜா அவர்கள். அதில் 16 வயதினிலே பற்றி நான் உள்ளே போய் பார்க்க போகும்போது அந்த மயில்ன்ற ஒரு கேரக்டர், சப்பானின்ற ஒரு கேரக்டர், கமல்ஹாசன் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தார், பாலச்சந்தர் படத்தில் நிறைய நடிச்சிட்டு இருந்தார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அண்ட் எல்லாருக்கும் ஆல் த கேர்ள்ஸ் வேர் கிரேசி அபவுட் கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசனை சப்பானின்ற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணி, அதில் ரஜினிகாந்தை பரட்டேன்னு ஒரு ரோலை இன்ட்ரடியூஸ் பண்ணி, எனக்கு இன்றைக்கும் அந்த 3 ரோல் அவர் கிரியேட் பண்ணது என் மைண்டில் அப்படியே இருக்குது. ஸோ ஹவு மச் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் டன் இன் இட். அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில் வருது, அதில் ராதிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சுதாகர்னு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அது டோட்டலாக வேறு ஒரு லெவலில் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் கூடிய சீக்கிரம் வந்துச்சு, கமல்ஹாசன் வச்சு சேம் ஃபிலிம், ஒரு டோட்டலாக ஒரு சைக்கோ கில்லரை வச்சு பண்ணார் வித் மியூசிக்கல் பேக்ரவுண்ட், அது வேறு லெவலில் ஒன்றா பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் அலைகள் ஓய்வதில்லைன்னு பண்ணுறாரு, அதில் ஆர்டிஸ்டே இல்லாமல் பண்ணுறாரு. அந்த படம் ஈகா தியேட்டரில் போய் பார்க்குறேன், அந்த 1000 தாமரை மொட்டுக்கள் பாட்டே கேட்கல, அவ்வளோ சத்தம். உங்கள் மாதிரி ஆடியன்ஸ் தான் இன்றைக்கி இருந்தாங்க. ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கு இன்றைக்கி இருக்கிறதோட, விஜய் படத்துக்கு இருக்கிறதோட கூட்டம் ஜாஸ்தி அந்த படத்துக்கு. ஆர்டிஸ்டே இல்லாமல் ஹி மேட் ஃபிலிம்ஸ், ஹி கிரியேட்டட் அ ட்ரெண்ட் which no other director has done after that. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை செய்யவில்லை. 1979 my grandfather passed away. அது இறந்து போகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுக்க வேணான்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 டைரக்டர்ஸோட படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அங்கிள்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் பாரதிராஜா சார், இன்னொருத்தர் பாலச்சந்தர். அண்ட் த கோல்டன் era of cinema was between the 70s and 80s. அண்ட் 80ஸில் அவர் கொடிகட்டி பறந்தார். ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட இன்றைக்கி எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் அன்றைக்கி இருந்தார். எனிபடி கூட இன்றைக்கி இருக்க டேரக்டர்ஸ் மாதிரி இல்லை, பந்தாக்கள் எதுவுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள் மேன், அ லவ்லி ஹார்ட்டட் சோல் அண்ட் அ கிரேட் கிரேட் ஜென்டில்மேன். வி ஆல் லவ்ட் ஹிம் ஃபார் வாட் ஹி வாஸ். அண்ட் எவ்ரி ப்ரொடியூசர் ஹீஸ் அ டிலைட் டு எவ்ரி ப்ரொடியூசர். ஏன்னா பெரிய எக்ஸ்பென்சிவெல்லாம் எடுக்க மாட்டார், என்ன தேவையோ எடுப்பார். அவர் எப்படி சிவாஜி கேரக்டரை டோட்டலாக மாற்றி மேக்கப் இல்லாமல் பண்ணார், எல்லாம் ஒரு டோட்டலாக ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணார். ராதான்ற ஒரு யங் ஹீரோயினுக்கு சிவாஜின்ற ஒருத்தர் வச்சு ஒரு படம் எடுத்து, எவ்ரி ஃபிலிம் வாஸ் டிஃப்ரெண்ட். மியூசிக்கலி இளையராஜா ஹேட் ஸோ மச் டு கான்ட்ரிபியூட். அதை பிக்சரைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு. ஹி ஹேட் த பெஸ்ட் ஆஃப் கேமராமேன் வித் நிவாஸ் அண்ட் கண்ணன். 2 பேரும் அவரோட 2 கண்கள் மாதிரி. அந்த சினிமாட்டோகிராஃபி நீங்கள் பார்க்கணும், தியேட்டரில் கைத்தட்டுவாங்க ஃபோட்டோகிராஃபிக்கு. இவரோட எவ்ரி ஆஸ்பெக்ட் டெக்னிக்கலி பீப்புள் ஹவ் கிளாப்ட் இன் த தியேட்டர். எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. டைரக்டர் பண்ணது சித்ரா லக்ஷ்மணன் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நாளுக்கு அனுப்புனார். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பேசின மேட்ரு என்னன்னு எனக்கு தெரியல, எதுக்காண்டியோ வந்திருந்தார், பட் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் ரொம்ப ஹெசிடண்ட்டாக கேட்டார், சார் நீங்கள் நடிப்பீங்களான்னாரு. அது சரி, எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னு. இல்லை, டைரக்டர் கேட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. ஸோ அவர் அங்கங்கே எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். சித்ரா இது நடந்தது அவர் சித்ராவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக சொன்னார், டைரக்டர் அனுப்புனார், நான் அவங்கள்ட்ட பார்த்து பேசினேன், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாதுனாரு. எனக்கு அது வராதது ஒன்று நடிக்கிறது, அது இது சுட்டு போட்டாலும் அது வராது, அதனால் எனக்கு அது சூட்டபிளே இல்லைன்னு. அதுக்கப்புறம் பல ஹீரோக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். கார்த்திக், யார் எவ்வளோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ராதா, பட்டியல் சொல்லிகிட்டே போகலாம். வித் சத்யராஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணார். சில்ஸ்மித் ஒவ்வொன்று வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரிவிலேஜ். வி ஆர் டூயிங் சார், இங்கே மாஸ்டர் கிளாஸஸ் நடத்துகிறோம். வி பிரிங் ஆல் த மாஸ்டர்ஸ் ஹியர் அண்ட் இன்ட்ரடியூஸ் தெம் டு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குள்ளார வி டூ மாஸ்டர் கிளாஸஸ். We get the latest of trends of directors. In fact, the producer was here doing the master class. CJ Rajkumar has done the master class. Technocrats master class பண்றாங்க. But master of master classes is director Bharadiraja. There's nothing less than that. We are proud to give you the first AVM's Master Award to you, sir. Thank you very much, and thank you for the opportunity for coming here and making us proud. Thank you, sir.